ஒரு டைரக்டரோட படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, ஃபிலிம் ஃபெஸ்டிவல், சினிமா ஸ்டூடெண்ட், ஏன் பல முன்னணி டைரக்டர்ஸ் கூட வெயிட் பண்ணுவாங்க. கமர்ஷியல் சினிமாவை ரா ரியலிசமாக எடுக்கிறதுல ஒன் அண்ட் ஒன்லி ஸ்பெஷலிஸ்ட் இவர். படத்தில் வில்லன் யாருன்னு அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. போலீஸ் ஹீரோவாக இருக்கலாம், வில்லன் விக்டிமாக இருக்கலாம், கிரிமினல் விக்டமாக இருக்கலாம், விக்டம் கூட வில்லனாக இருக்கலாம். இப்படி அவர் படங்களில் வர்ற கேரக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு பொருளான பைக்குக்கும் உயிர் கொடுத்துருப்பாரு. பொல்லாதவன் படத்தோட ஃபுல் கேரக்டர் அனலைஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு த அன்ஸ்டாப்பபிள் ரைஸ் ஆஃப் வெற்றிமாறன். வெற்றிமாறன் படங்களுக்குன்னு தனி வேர்ல்டு இருக்கும். அந்த வேர்ல்டுக்குன்னு ஒரு லாங்குவேஜ், அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ், அதுக்குன்னு ஒரு பாலிடிக்ஸ், இந்த பாலிடிக்ஸ்குள்ள ஒரு எமோஷனல் இருக்கும். 2007 தன்னோட முதல் படமான பொல்லாதவன், இந்த படத்துல அவ்வளோ டீட்டெயிலிங்க வெற்றிமாறன் கதையில வச்சிருக்க மாட்டாரு, கேரக்டருக்குள்ள வச்சிருப்பாரு. தனுஷ், அவரோட பைக், செல்வம், ரவி, ஹேமான்னு இந்த 5 பேரோட கேரக்டர் தான் இந்த படத்தோட மெயினா இருக்கும். ஒரு பைக்கை வச்சு மூவ் ஆகுற ஸ்டோரியோட கேரக்டர்ஸை சிம்பாலிக்கா வண்டியோட நம்பர் பிளேட்ல வச்சிருந்திருப்பாரு. TN04H 1386 இருக்கும். தனுஷ் ரிப்பீட்டடா ஒரு டைலாக சொல்லுவாரு, என் பைக்குக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஹேமா தான். 1386ங்கிறது ஹேமாவோட டேட் ஆஃப் பர்த்தா இருக்கும். அதோட மேல இருக்க TN04 இந்த மெயினான 4 கேரக்டரை ரெப்ரசென்ட் பண்ணும். பிரபு, ஹேமா, செல்வம், ரவின்னு 5ஆவதா இருக்க பைக்குக்கு உயிர் கொடுத்திருப்பாரு. பைக் ஒரு மிஷின் வெஹிக்கிளா இருந்தாலும் அதுவும் ஒரு மெயின் கேரக்டர் தான். பைக்கோட கேரக்டரும் கிஷோரோட கேரக்டரும் ஒண்ணுன்னு காட்டியிருப்பாரு வெற்றிமாறன். இதோட தனுஷும் டேனியல் பாலாஜியும் ஒண்ணுதான்னு காட்டியிருப்பாரு. இந்த ரெஃபரன்ஸ் படத்துல பல இடங்கள்ல வரும், எல்லாம் நோட் பண்ணீங்கன்னா தெரியும். ஊதாரியா இருக்கக்கூடிய தனுஷும் டேனியல் பாலாஜியும் அவங்க ஃபேமிலியில சொல்ற பேச்சையே கேட்டு நடந்துக்கிற மாட்டாங்க. தானா தப்பு செஞ்சு அடி வாங்குற மாதிரி தான் இருக்கும். தனுஷ் அவங்க அப்பா கிட்ட, டேனியல் பாலாஜி கிஷோர் கிட்ட. தனுஷுக்கும் டேனியல் பாலாஜிக்கும் லாங் ஹேர் சிம்பாலிக்கா இருக்கும். அடிக்கிற கிஷோருக்கும் தனுஷோட அப்பாவுக்கும் மண்டையில முடின்றதே இருந்திருக்காது. ஸோ இது ஒரு ஃபன் ஃபேக்டா இருந்தாலும் வெற்றிமாறனோட ஸ்கிரிப்ட் சென்ஸ், கேரக்டரைசேஷன், இந்த விஷயத்தை சிங்க் பண்ணணும்னா கண்டிப்பா வெற்றிமாறன் சின்ன சின்ன குறியீடுகளை ரைட்டிங்ல காட்டுவாரு. ஸோ அப்படிதான் இந்த ஃபன் ஃபேக்டும். பைக்குக்கும் கிஷோருக்கும் 10 பொருத்தம் பக்காவா இருக்கும். தனுஷ் எப்போ போய் ஷோரூம்ல பைக் வாங்குறாரோ, கிஷோர் அந்த செல்வத்தோட என்ட்ரியும் அப்பதான் இருக்கும். தனுஷும் ஹேமாவும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க டயத்துல பைக் திடீர்னு காணாம போயிரும். அப்போதான் கிஷோரும் ஜெயிலுக்கு போயிடுவாரு. தனுஷ் யாராருக்கிட்டயோ கேட்பாரு, விசாரிப்பாரு, கடைசி வரைக்கும் கிடைக்காது. பைக் இல்லாம படம் மூவ் ஆகுற எந்த ஒரு சீன்லயும் கிஷோரை காமிச்சிருக்கவே மாட்டாங்க. ஃபைனலா கிஷோர் இறந்து போய் அவர் பாடியை காட்டுறப்போதான் பைக்கையும் காட்டுவாங்க. வெற்றிமாறனோட மாஸ்டர் மைண்ட் இங்கதான் வேலை செஞ்சிருக்கும். பைக் அண்ட் செல்வம் 2 பேரோட பாடியும் அவ்வளோ சேதாரமா இருக்கும். வெற்றிமாறன் அவரோட ஃப்ரெண்டான ஆண்ட்ரியூ பைக் தொலைஞ்சு போன ஒரு ரியல் இன்சிடென்ட்டை இருந்து அதை தேடி போன அனுபவங்கள் தான் ஸ்கிரிப்டோட பேஸ்மெண்டா இருக்கும். அதனாலதான் படத்துல பைக் சர்ச் பண்ற போர்ஷன்லாம் அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருக்கும். அனுபவம் இல்லாத ஒன்ன கற்பனையா பண்ணிடலாம், ஆனா அனுபவம் இருக்கிறது கண்டிப்பா ராவா தான் இருக்கும். பொல்லாதவன் படம் ஃபுல்லா ஒரு 3 ஸ்டெப் ஃபார்முலா தான். பொல்லாதவன் படமே ஒரு 3 ஸ்டெப் ஸ்க்ரீன் பிளே ட்ரிக் மெத்தடை தான் வெற்றிமாறன் யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஸ்லோவா ஃபேமிலி ட்ராமாக்குள்ள என்ட்ரி ஆயிட்டு, அப்புறம் சாஃப்டா லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகி ஆடியன்ஸ் ரிலாக்ஸ் ஆகுறப்போ டக்குன்னு கிரைம் வேர்ல்டு ஓப்பன் ஆகும். இந்த ஸ்லோ டு டேஞ்சர் ஸ்ட்ரக்சரை தான் படம் பார்க்குற நம்மளுக்கு டென்ஷனை கிரியேட் பண்ணும். அதனால தான் படம் எங்கேஜிங் ஃபீல் கொடுக்க காரணம். ஒரு சின்ன இன்சிடென்ட் பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். அதுக்குள்ள இருக்கிற சிஸ்டமோட ப்ரெஷர்னு அதை ரொம்பவே கான்ட்ரவர்சியாக கன்வே பண்ணிடுவாரு. தனுஷோட கேரக்டர் ஒரு மிடில் கிளாஸ், வேலை இல்லை, ஃபேமிலி இல்லை, ரெஸ்பெக்ட் இல்லை, அப்பாவோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், லைஃபோட டைரக்ஷன் எங்கிட்டு போகுதுன்னே தெரியாது. இந்த பைக் வந்ததுக்கு அப்புறம் தான் வேலை, லவ், ஜாப்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிறது தனுஷுக்கு வரும். இந்த கான்ஃபிடென்ஸ் லெவலோட பைக் வெறும் பொருள் இல்லை, அது தனுஷோட ஒரு ஐடென்டிட்டியா இருக்கும். அப்பாவுக்கும் மகனுக்கும்ன்ற அந்த ரிலேஷன்ஷிப்பே அதிகமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட உச்சகட்டமா இருக்கும். பைக் தொலைஞ்சு போயிட்டு அதை தேடி போய் தன்னோட லைஃப் இப்படி சேஞ்ச் ஆகும்போது தான் அப்பாவும் மகனும் ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்க. டேரக்டர் வெற்றிமாறன் அப்பாவோட எமோஷனை, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை பைக்கோட கனெக்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. 2007 காலகட்டத்தில் ஒரு படம் வருதுன்னா ஸ்ட்ராங்கான பஞ்ச் டைலாக், ஹீரோ டாமினேஷன், கமர்ஷியல் படங்களாக தான் வெளிவந்திருக்கும். பொல்லாதவன் சேம் டெம்ப்ளேட்டா இருந்தாலும் இந்த வருஷத்திலேயே ரொம்ப டிஃபரா பார்க்கப்பட்ட ஒரே படம் பொல்லாதவன் தான். அதுக்கு காரணம் ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே தான். ஒரு ஆர்டினரி பையன் ஆக்சிடென்டலா கிரைம் வேர்ல்டுக்குள்ளன்னு ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரியோட மெசேஜ் அவ்வளோ டீப்பா, வைலன்ஸ்குள்ள போன மனுஷன் பழைய நிலைமைக்கு திரும்ப வரவே முடியாதுன்றத, சொசைட்டியில் நடக்கிற கிரைமோட மிடில் கிளாஸ் லைஃபோட சிங்க் பண்ண அந்த ஸ்டோரி இதில் காட்டப்பட்ட ரியலிஸ்டிக்கான விஷயம்தான் பார்க்குற யங்ஸ்டர்ஸோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுச்சு.
கிஷோரோட செல்வம் கேரக்டர் பேசுறத கவனிச்சிங்கன்னா தெரியும், கம்மியான டைலாக்ஸ், அதிகமான அப்சர்வேஷன் வச்சிருப்பாரு. யாராவது ஏதாவது சொன்னா அதை பொறுமையா நிதானமா கேட்டு அதுக்கப்புறம் தான் பதில் சொல்லுவாரு. ஸோ இதுதான் ரியலிசம். ஒரு ரியல் அண்டர் வேர்ல்டு பீப்புள் யாருமே சினிமா வில்லன் மாதிரி இருக்க மாட்டாங்க. பல நேரங்களில் சைலண்டா இருக்க பீப்புள் தான் ரொம்பவே டேஞ்சரான ஆளுன்னு காட்ஃபாதர் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். கமலஹாசனோட நாயகன் திரைப்படமும் இதே அட்டென்ஷனை தான் கிராப் பண்ணியிருக்கும். அந்த கேரக்டர், இந்த சக்திவேலுன்ற கேரக்டர் அப்சர்வேஷன் அண்ட் எக்ஸிகியூஷனாக தான் இருக்கும். ஸோ இதை தான் வெற்றிமாறன் யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. இங்கேயும் ரியலிசம் தான் பேசுது. படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டே வெற்றிமாறன் மித்த டேரக்டர் மாதிரி கிரைம் வேர்ல்டை ஸ்டைலா, லக்ஸூரியா, கிளாமரா இல்லாமல் ரியலிஸ்டிக்கா ரா டைலாக்ஸோட நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர், டீ கடை, படம் ஏதோ நம்ம ஏரியாவில் நடக்கிற ஸ்டோரி போலவே இருக்கும். இந்த படத்தில் வர்ற ஒரு சாங்கான மின்னல்கள் கூத்தாடும் மழைக்காலம் படத்தோட சுச்சுவேஷனை கம்ஃபர்டபுளாக முதல் லைன்லேயே வச்சுருந்துருப்பாங்க. பொல்லாதவன் நிறைய யங்ஸ்டருக்கு பைக் ஆசையை கிரியேட் பண்ணி விட்டுச்சு. வெற்றிமாறன்ற ஒரு டேரக்டரை பற்றி புரிஞ்சுக்கணும்னா அவரோட குரு யாருன்னு தெரிஞ்சுக்கணும். டேரக்டர் பாலு மகேந்திரா கிட்ட இருந்து தான் வெற்றிமாறன் இந்த 3 ஸ்டெப் ஃபார்முலாவை எடுத்திருப்பாரு. சினிமாவில் பொய் சொல்லக்கூடாது, அடிஷ்னல் எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும், சீன்ஸ் ஃபேக்காக இருக்கக்கூடாது, கேரக்டர்ஸ் ஃபேக்காக இருக்கக்கூடாது, எமோஷன் ஃபேக்காக இருக்கக்கூடாது. இந்த ஒரு சிம்பிள் ஃபிலாசபி தான் வெற்றிமாறனோட என்டையர் கரியரையே ஷேப் பண்ணுச்சு. அப்படி வந்தது தான் ஆடுகளம்.